என்னால் ஒரு சிறு கீறல் கூட இந்த கட்சிக்கு வந்துடக்கூடாது. இது மிகப்பெரிய பெத்த தாய்க்கு செய்யற துரோகம் மாதிரி அதை நான் பாக்குறேன். பெத்த பெற்றோர்களுக்கு செய்யற துரோகமாவும் நான் பெற்ற பிள்ளைகளுக்கு செய்யற துரோகமா பாக்குறேன். அதை யாருமே செய்ய மாட்டாங்கல்ல. இன்னமும் கட்சியை விட்டு விலகணுன்ற முடிவு எனக்கு துளி கூட இல்லைனாலும் என்னை வேற வழியே இல்ல, அடுத்த கட்டம் என்னன்னு யோசிப்பீங்க. நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு அற்புதமான கட்சி எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். இதனையடுத்து காளியம்மாள் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியில் இணையப் போவதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கர் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாகவே நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறி வருகின்றனர். இதனிடையே காளியம்மாள் நாதகாவில் இருந்து விலக உள்ளதாகவும் அவர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் பெயரை குறிப்பிடாமல் சமூக செயல்பாட்டாளர் என அடையாளப்படுத்திக் கொண்டதாகவும் கடந்த வாரம் தகவல் வெளியாகின. மேலும் சமீபத்தில் காளியம்மாள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நேரடியாக சந்தித்து பேசியுள்ள தகவல் உறுதியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் காளியம்மாள் தாவேகாவில் இணையப் போவதாக கூட கூறப்பட்டிருந்தது. அதன் பிறகுதான் தற்போது காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறேன் என ஆதாரப்பூர்வமாக அறிக்கை வாயிலாக தெரிவித்திருந்தார். அந்த அறிக்கையில் கடந்த ஒரு வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன். எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடத்த நாம் தமிழர் கட்சி என்னும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகுந்த வருத்தத்துடனும் கனத்த இதயத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பயணித்ததில் பலரும் அன்பு, அக்கறை, நம்பிக்கை, என் மீது அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்தியுள்ளேன் என குறிப்பிட்டிருந்தார். இதில் இறுதியில் அவர் கூறிய வாசகம்தான் சற்று உற்று நோக்க வைத்துள்ளது. என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தமிழ் தேசியமும் திராவிடமும் தான் தனது இரு கண்கள் என தனது கொள்கை விளக்கியவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இப்படியான சூழலில் தமிழ் தேசியத்தை விதைக்கும் கட்சியில் எனது பயணம் என காளியம்மாள் கூறியிருப்பது முன்பு உலாவிய வதந்திகளை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என்றே கூற வேண்டும். மேலும் காளியம்மாள் திமுக அமைச்சர் அன்பில் மகேஷை சந்தித்ததும் குறிப்பிடத்தக்கது. சில மாதங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி பெண் நிர்வாகி காளியம்மாள் குறித்தும் நத்தம் சிவசங்கர் குறித்தும் பேசிய ஆடியோ வெளியாகி பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. அந்த ஆடியோ வெளியானதற்கு பின்பும் நத்தம் சிவசங்கர் கட்சி நிகழ்ச்சிகள் எதிலும் பங்கு பெறாமலும் கட்சி கூட்டங்களிலும் கலந்து கொள்ளாமலும் ஒதுங்கியே இருந்து வந்தார். இந்நிலையில் காளியம்மாள் கட்சியை விட்டு விலகுவதாக அறிவித்ததற்கு பின்பு நத்தம் சிவசங்கர் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகி இணையத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. அந்த ஆடியோவில் நான் எக்காரணம் கொண்டும் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலக மாட்டேன் எனவும் அவ்வாறு கட்சியை விட்டு விலகினாலும் சீமான் அண்ணனை குறித்தும் கட்சியை குறித்தும் எந்த அவதூறு செய்திகளும் பரப்ப மாட்டேன், அது என் தாய்க்கு நான் செய்யும் துரோகம் என கூறியிருந்தார். அதோடு நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியிலும் நான் இணைவது என்பது நடக்காத ஒன்று என அழுத்தம் திருத்தமாக பேசியிருந்தார். இந்த ஆடியோவை நாம் தமிழர் தம்பிகள் பலரும் காளியம்மாள் தாவேகாவில் இணையப் போவதாக வரும் செய்திக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பரப்பி வருகின்றனர்.